மாவட்ட ஆட்சியரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவருடைய உதயநிதியின் மகன் இன்பதினிக்கு இடம் கொடுத்தீர்கள். அதற்கு பிறகு அவருடைய நண்பர் உட்கார இடமில்லை என்று ஒரு பெண் மாவட்ட ஆட்சியரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவர் நண்பரை உட்கார சொல்லுகிறார். இதான் நீங்க பெண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை, பெண்ணிய காத்து வச்ச பெண்ணிய உரிமை. அப்பா முதல்வர், மகன் துணை முதல்வர். இன்னும் கொஞ்ச நாளில் இவர் முதல்வர் ஆவார். அவர் மகன் இன்ப நிதி, அவர் இளைஞர் அணி ஆவார். இப்பவே அவர் தான் இளைஞர் அணி. ஐயா கருணாநிதி வருவார். ஒரு கங்காரு குட்டி போல ஐயா ஸ்டாலினை வகுத்திலேயே சுமந்து வந்து இறக்கி விடுவார். அவர் இருக்கும்போது இவர் இளைஞர் அணி, அவர் முதல்வர், இவர் துணை முதல்வர். இவர் இருக்கும்போது தம்பி உதயநிதி உடனே இளைஞர் அணியா வருவார். ஏனால் அந்த கட்சியில் வேற இளைஞர்களே இல்லை. இளைஞர் அணிக்கு வருவார். திருப்பி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். உடனே விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆவார். உடனே துணை முதல்வர் ஆவார். அப்பா முதல்வர், மகன் துணை முதல்வர். இன்னும் கொஞ்ச நாளில் இவர் முதல்வர் ஆவார். அவர் மகன் இன்ப நிதி, அவர் இளைஞர் அணி ஆவார். இப்பவே அவர் தான் இளைஞர் அணி. திருப்பி அவர் துணை முதல்வர் ஆவார். நீங்க அப்ப நாங்க ஏடா இந்த நாடு உங்க குடும்பத்துக்கு பட்டாப்பட்டு கொடுத்துருக்கா? தமிழ்நாடு என்னது இது? ஜனநாயகம் பேசுறது, சனாதன ஒழிப்பு பேசுகிறது. ஒருத்தர் மகனாக பிறந்து விட்டான் என்பதற்காகவே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அது ஜனநாயகம் அல்ல, அதுதான் கொடிய சனாதனம். சனாதனத்தை ஒழிக்க துடிப்பவர்கள் முதலில் ஐயா கருணாநிதி வீட்டில் அந்த சனாதனத்தை ஒழிக்கட்டும், பிறகு நாட்டில் ஒழிக்கட்டும். தொட்டதுக்கெல்லாம் மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு படிச்ச ஒரு IAS பெண் அதிகாரி அவர் உட்கார்ந்த இந்த இடத்தை தம்பி உதயநிதிக்கு இடம் கொடுத்தீர்கள். சரி, துணை முதல்வர். மாவட்ட ஆட்சியரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவருடைய உதயநிதியின் மகன் இன்பதினிக்கு இடம் கொடுத்தீர்கள். அதற்கு பிறகு அவருடைய நண்பர் உட்கார இடமில்லை என்று ஒரு பெண் மாவட்ட ஆட்சியரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு அவர் நண்பரை உட்கார சொல்லுகிறார். இதான் நீங்க பெண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை, பெண்ணிய காத்து வச்ச பெண்ணிய உரிமை. இந்த கொடுமையை பார்த்து கொண்டு இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் கோபப்படவில்லை, ரோசம் வரவில்லை, வெறி வரவில்லை என்றால் நாங்கள் உங்கள் வாக்கை வாங்கி கொண்டு என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு அடிமையாக வாழ்வதுதான் உங்களுக்கு விருப்பம் என்றால் எதற்கு தேர்தல்? என்ன மாறுதல் வரும்? ஒன்றும் வராது. 40 பாராளுமன்ற தொகுதியிலும் தனித்து நின்று போட்டியிட்ட கட்சியை பார்த்தோம்னா இல்லை. எவரோடும் ஏன் சீமான் நீ கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாய், எப்படி வெல்வாய் என்று இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். 8 கோடி மக்களை நம்பி என் மக்களோடு மக்களாக சேர்ந்து என் மக்களுக்காக களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் தோற்றிருக்கிறோம். யாரிடத்திலே? எங்களை பெற்றவர்களிடத்திலே. தோற்றிருக்கிறோம் எங்கள் உடன் பிறந்தாரிடத்திலே. இது யாருக்கான தோல்வி? என் மக்களுக்கான தோல்வி. எங்களை தோற்கடித்த என் மக்கள் ஒரு நாள் தோளில் தூக்கி வைத்து எங்களை கொண்டாடுவார்கள். ஏன்? எதற்காக? ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். இந்த காலம்தான் அந்த காலம். நேர்மையாக நிற்பது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பது கோப்பாக இருக்கிறது. காசு கொடுக்காமல் எப்படி செய்வாய்? பணம் இல்லாத எப்படி அரசியல் செய்வாய்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தால் அங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள், உழவுகளின் மக்கள், தொழிலாளர் தோழர்களுக்கான அதிகாரம் எப்படி வருவாங்க?